வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். உங்களுக்குள்ள தெய்வம் இருக்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களை சுற்றி உள்ளவங்க ஏதாவது உங்களை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு தொழில்லையோ இல்லை எதுலையாவது ஒரு தோல்வியை துரோகத்தை சந்திக்கிறீங்களா? என்ன தான் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வேலையை கவனிக்க போயிட்டீங்கன்னா, அந்த தைரியம், அந்த மன உறுதி, நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே தெய்வம் இருக்கிறதா அர்த்தம். அந்த தெய்வ சக்தி தான் உங்களை வழி நடத்துது. அந்த தெய்வ சக்தி தான் உங்களை பாதுகாக்குது. அந்த தெய்வ சக்தி தான் எவ்வளவு பிரச்சனையில் இருந்தோ உங்களை தைரியமாக நிற்க வைக்குது. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ளே தெய்வம் இருக்குன்ட்டு. சரி, தெய்வமே உங்களுக்குள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன கவலை? அதனால் எந்த பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க. என்னன்னா, நீங்கள் எக்கச்சக்கமாக உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு மீறின செயலில் ஈடுபட்டிருக்கீங்க, எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் சாதிப்பது உறுதி. ஏன்னா தெய்வம் எப்பவும் தோற்று போகாது. உங்களுக்குள்ளே தெய்வம் இருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் எப்பயுமே தோற்று போக மாட்டீங்க. ஆல் த பெஸ்ட். வாழ்த்துக்கள்.